நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பனை ஓலையெல்லாம் தானாகவே மரத்தில் இருந்து காஞ்சி இப்போ அடித்த காற்றுக்கு கீழே விழுந்துருக்குது. இந்த பனை ஓலைகள் எல்லாம் பொறுக்கி போட்டு அப்புறப்படுத்தணுங்கிறதே ஒரு தனி வேலையாக இருக்குது. ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பனை ஓலைகளுக்கெல்லாம் தேவை இருந்துச்சு. கூரை போடுறது, விறகரிக்கிறது, விசிறி பண்ணுறது, இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு தான். விவசாய வேலைகளுக்கு கட்டாக்கு அவுனி அப்படின்னு சொல்லுவோம். அது பனை ஓலையோட கருக்கு சீவி எடுப்போம், கட்டுறதுக்கு பயன்படும். மரம் ஏறவங்க இதை பச்சையாக இருக்கும்போதே வெட்டி ஒன்று மேலே ஒன்றா வச்சு மிதிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த ஷேப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக. அதை எடுத்து கூரை போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போல்லாம் இது ₹1, ₹2, ₹5 அந்த மாதிரி போனது எனக்கே தெரியும். இன்னைக்கு கேஸ் வந்துட்டனால விறகுக்கும் இது தேவையில்லை. சரியான பதத்தில் மரத்தில் பச்சையாக இருக்கும்போதே இதை வெட்டி இறக்குறதுக்கும் சரியான நேரத்தில் நமக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இதை விறகுக்கு பயன்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் கேஸ் தான். ஸோ இங்கே விவசாயிக்கு இந்த இடத்துல எதிரி இன்னொரு விவசாயி இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கம்பெனி தான். உலகத்தோட மாற்றம் இப்படி தான். உங்கள் தொழிலுக்கு போட்டியாளர் உங்கள் தொழிலே செய்யக்கூடிய இன்னொரு நபர் இல்லை, உங்கள் தொழிலுக்கு மாற்று பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வேறொரு முகம் தெரியாத தொழில் செய்பவர் தான். இன்னைக்கு இதெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டு எரிச்சு அழிக்கணும் பனைமரத்தை வச்சிருக்கிறப்ப. இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. இப்படி பனைமரத்துலேருந்து எந்த பொருளாதாரமும் இல்லாதப்ப எந்த விவசாயிகள் தான் இந்த பனைமரத்தை வளர்க்க விரும்புவாங்க. அதனால தான் பனை தொழில் நசிந்துக்கிட்டே இருக்குது, பனை மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பனை ஓலைகளுக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பயன் இருக்குது அப்படின்னா, நம்ம கோழி வளர்த்துறதுனால கோழிகள் அங்கங்கே போய் ரகுடு பருந்துக்கிட்டு இருந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக தற்காலிக மறைவுக்காக இதை பயன்படுத்துகிறோம். கோழியோட மேய்ச்சல் பகுதியில் அங்கங்கே இதை போட்டு வச்சிடறோம். அதனால் கோழி குஞ்சுகள் அவசர நேரத்தில் போய் அதுக்கடியே ஒளிஞ்சுக்கும். ஒன்று. அதையும் தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய பனை ஓலைகளை ஒன்றா ஒரு இடத்துல போட்டு வைக்கும்போது கரையான் பிடிக்கிறப்ப அதை கோழிகளுக்கு தீனியாக கொடுக்கும்போது நல்ல புரோட்டீன் கிடைக்குது. புதுசாக ஏதாவது செடி வச்சோம்னா பனை ஓலையோட கருக்கோட கீழ்ப்பகுதியை நல்லா ஷார்ப்பாக வெட்டி ஒரு பகல் நேரத்தில் பாதிக்கு மட்டும் நிழல் தரும் வகையில் புதுசாக வைக்கக்கூடிய செடிகளுக்கு நட்டு வைக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி வறட்சி காலத்தில் தீவனமே இல்லாத சமயத்தில் யாராவது ஒரு மரம் ஏறுறவங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சி பச்சை ஓலையை வெட்டி கொடுக்க சொல்லி அதை மாட்டுக்கு தீவனமாகவே ஓலைகளை போட்டுறோம். குறைந்தபட்சம் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லுக்கு அரசு நிரந்தர அனுமதி வழங்கினாதான் இந்த நிலை மாறி மறுபடியும் பனை தொழில் எழுச்சி பெறும்.